சாதாரணமாக நம்ம நடக்கும்போது கிறுக்குன்னு சத்தம் கேட்கும், முட்டியில் படிக்கட்டில் இறங்கும்போது சத்தம் கேட்கும், உட்காந்துட்டு எழுந்தால் ஒரு சத்தம் கேட்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகும்போது நமக்கு கடக்குன்னு சத்தம் கேட்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குது எனக்கு எப்போவுமே. அதே மாதிரி முட்டி படி இறங்கும்போதோ ஏறும்போதோ இப்போ லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருக்குது, காலை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் வலிக்குது, கீழே உட்காந்துட்டு எழுந்தா முட்டி வலிக்குதுன்னு ஆரம்ப கட்ட முட்டி வலியில் இருக்கிறவங்களுக்கு குயிக்காக நான் ஒரு சில ரிலீஃபான ஒரு சில யோக சிகிச்சை முறைகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா காலை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொண்டு வாங்க. நல்லா அவ்வளோதான். காலை வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் குதிக்காலை தூக்கி அப்படி ஸ்டெப் பண்ண முடியுமா பண்ணுங்கள். அப்போ இந்த முட்டிக்கு நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா முட்டியை நல்லா மேலே கொண்டு வந்துட்டு ஹீலை கொண்டு வந்துட்டு திருப்பி அப்படியே கொண்டு வாங்க. நல்லா கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். ஹீலை தூக்கி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வரும்போது டோஸை தூக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்கள். அப்புறம் 2 கைகளையும் உங்களோட முட்டி மேலே வச்சுக்கோங்க. முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இது மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக் ஒரு 5 டைம்ஸு, அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட காலை பின்னாடி மடக்கி உங்களோட வஜ்ர நாடி இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த பாதத்தை பிடிச்சிக்கோங்க. பாதத்தை பிடிச்சிட்டு கையை நல்லா வச்சுட்டு மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பெண்ட் பண்ணும்போது இந்த காலை மேலே தூக்கிட்டு போகணும். அப்படியே பெண்ட் பண்ணும்போது அந்த முட்டிக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். இந்த முட்டிக்கு ஒரு ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும். இப்போது இடது காலை பிடிச்சிக்கோங்க. இடது காலை உங்களோட அந்த கொலுசு போடுற பாதம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட பிடிச்சிக்கோ. கொலுசுக்கு கொஞ்சம் மேலே அந்த வஜ்ர நாடி இருக்கிற இடத்துல பிடிச்சிக்கோங்க. கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படியே குனிங்க. அப்படி பண்ணும்போது இந்த முட்டிக்கும் நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும், லூப்ரிகேஷன் கிடைக்கும். மெதுவாக இறக்கிங்க. அப்புறம் காலை ஃப்ரண்ட்டில் வச்சு நல்லா பெண்ட் பண்ணுங்கள். கையை பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கையை இன்டர்லாக் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடில் அப்படியே காலை வச்சுட்டு 2 காலையும் மாற்றி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் காலை வச்சுக்கோங்க. சைடில் காலை வச்சுட்டு மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட்டு. அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது கையை பின்னாடி வச்சுட்டு முட்டியை மெதுவாக கை இல்லாத எவ்வளோ தூரம் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுங்கள். ரிவர்ஸ். எஸ், அவ்வளோதாங்க. முட்டி வலி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க வாக்கிங் போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஷூ இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே இல்லை முட்டி வலி, இப்போ திடீர்னு வந்திருக்கு, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னா ஷூவோ செப்பலோ ஏதாவது மாற்றிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட செப்பலை பின்னாடி பாருங்கள். எந்த இடத்துல தேஞ்சு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹீல்ஸ் ரொம்ப போடும்போது பாயிண்டட் ஹீல்ஸ் இல்லாமல் ஃபுல் வெஜ்ஜஸ் இருக்கிற மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு செப்பல் போடுங்க. இந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட கால் வலியை சரி பண்ணலாம். முக்கியமாக ஒன்று சொல்கிறது, காலை தொங்க போட்டுட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க தயவு செஞ்சு காலை மடித்து வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ என்னால் காலை இப்படி மடித்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டூல் போட்டு காலை ரைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுங்கன்னா எதாவது பண்ணும்போது காலை தூக்கி இப்படி நேராக நிமித்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா முட்டி வலி வர்றதை தவிர்க்கலாம். முன்னாடியெல்லாம் 60-70 வயதில் முட்டி வலி வந்தது. இப்போ 20-30 வயதுலேயும் முட்டி வலி வருது. முதலெல்லாம் முட்டி வலி வந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கான மருந்து உட்கொள்வாங்க. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற சிகிச்சை வந்து இப்போ ரொம்ப வந்துடுச்சு. அதனால் தயவு செஞ்சு வருவதற்கு முன்னாடி காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணுங்கள். இந்த மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.